அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரோன் காயினில் வந்து TRX அப்படின்னு சொல்லக்கூடிய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எந்தளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இல்லை எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். 3,08,000 மேலே வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முடியாது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரீ பாசிட் வந்து நம்ம அடிக்கடி 5 மினிட்ஸ்க்கு ஒர்க்கை வந்து பாசிட் கிளைம் பண்ண போகிறோம். ஷார்ட் லிங்க் எடுக்க போகிறோம். PTC ஒர்க்கு இந்த ஒர்க்லாம் எடுத்து பண்ண போகிறோம். அன்லிமிட்டடாக எவ்வளோ ஆமாலும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நேற்று ஏர்ன் பண்ணது என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இது எந்தளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு TRX எடுத்திருக்கேன். ஒரு TRX இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கரன்சிக்கு வந்து 10 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆரம்பத்தில் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 ரூபா 3 ரூபா தான் இருந்துச்சு TRX. இன்றைக்கி ஒரு TRXோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு க்ரௌத் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் அதிகமான ஹை இயர்னிங் குடிக்கிறாங்க. அன்லிமிட்டடாக எவ்வளோ பேமெண்ட் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாசிட் பே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ பாசிட் பே அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ட்ரஸ்டடான வேலெட். அந்த வேலெட் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நிறையா நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம இதுலேருந்து இந்தியன் கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு வெப்சைட். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை எடுத்து பண்ணுங்கள். சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லது ஒரு இன்கம் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்டரான லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமெயில் கேட்பாங்க, 2வது பாஸ்வேர்டு கேட்பாங்க, மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வேணும் ஒரு கேப்ஸா கேட்பாங்க. இந்த கேப்ஸா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கேப்ஸா என்னென்னா இமேஜ் கேப்ஸா. இதில் இருக்கக்கூடிய கேப்ஸாவில் எது கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்குது இந்த கேப்ஸா. ஸோ இதில் ஏதாவது ஒரு கேப்ஸாவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகிங் பண்ணுறேன். லாகிங்க்கு வந்து நம்ம வந்து அதே இமெயில் ஐடி கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்து இமேஜ் கேப்ஸா கேட்குறாங்க. இதில் எந்த கேப்ஸா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணால் போதும். லாக்கிங் ஆயிரும். ஓகேங்களா? லாக்கிங் ஆனதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். ஸோ அது எப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. கூகுளில் போய்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, மெமரி பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த தடவை வந்து லாக்கிங் பண்ணும்போது அதுவாக ஸ்டோரேஜ் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம லாக்கிங் பண்ணிக்கலாம். சில வெப்சைட்ஸ் வந்து பேக் போய்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்ஸா தான் எடுக்க போகிறோம். எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒர்க்கை நம்ம வந்து கேப்ஸா எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக எடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 2-3 ட்ரோன் எடுக்கலாம். அதாவது 20-30 ரூபா வரையும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால். ஆனால் இயர்னிங் வந்து கூடுதலாகவே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு கேப்ஸா எடுப்போம். ஃபஸ்ட் நம்ம கேப்ஸா எங்கே எடுக்கணும் அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் நம்ம வந்து பாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் கிளிக் பண்ண போகிறோம். நம்மளுடைய IP அட்ரஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஐடி தான் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் பண்ணி வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பாசிட் நம்ம எடுக்க போகிறோம். கீழே வந்தீங்கன்னா இதுக்கான ரிவார்டு எவ்வளோ கொடுக்குறாங்க ஒவ்வொரு கேப்ஸாக்கும் பாருங்கள். ஹை இயர்னிங் தான் கொடுக்குறாங்க. 3,55,000 வரையும் சதோஷ் கொடுக்குறாங்க. எதுலேயுமே எந்த அளவுக்கு ஒரு இன்கம் தரமாட்டாங்க. ஆனால் இதில் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பரான ஒரு வெப்சைட். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கேப்ஸா இமேஜ் கேப்ஸா தான் எடுக்க போகிறோம். இதில் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கலெக்டிவ் ரிவார்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான கேப்ஸாக்கான இன்கம் நமக்கு வேலெட்டில் ஆட் ஆகிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணினா நம்ம ரீடைரக்ட் ஆகிட்டு நமக்கு அந்த காயின்ஸ் வந்து நமக்கு வந்து வாலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக 3 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கேப்ஸாக நம்ம எடுக்கலாம். ஸோ சூப்பரான வெப்சைட். இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து அந்த 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணாமல் நம்ம அடுத்து வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்த கேப்ஸாவுக்கு நம்ம ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அது வரையும் வெயிட் பண்ணாமல் நம்ம அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம். அடுத்த ஒர்க்கு என்னென்னா, மேலே 3 கார்னர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் செகண்ட் பார்த்தீங்கன்னா பிடிசி ஆட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஆட்ஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் எல்லா ஆட்ஸும் பார்த்துட்டேன். ஸோ அது அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆட்ஸ் பார்த்தாவே போதும். எனக்கு வந்து ஒரு ஆட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு ஆடை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணதும் ஒரு ஆட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான சதோஸ் எவ்வளோன்னு கொடுக்குறான்னு பாருங்கள். ரிவார்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஆடு வந்து நம்ம 15 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்ஸ் வந்து 15 செகண்ட் பார்த்தா இதுக்கான இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து விசிட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகி போகும். நம்ம பேக் வந்துக்க வேண்டியதான். ஸோ இந்த ஆட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்ஸ் பாருங்கள். இந்த செகண்ட் முடிகிற வரையும் இந்த வெப்சைட்டில் நம்ம இருக்கணும். இந்த ஆட்ஸ் பார்க்குறோம். இது பார்த்தாவே நம்ம இதுக்கான டோக்கன் வந்து வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸும் பண்ணிடுவாங்க. இது ஒரு கேப்ஸாக வரும். ஸோ இதில் இமேஜ் கேப்ஸாக எது கம்மியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணோம்னா அதற்கான டோக்கன் நம்ம வாலெட்டில் ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ இதை கண்டினியூவாக பண்ணோம்னா ஒரு நாளைக்கு வந்து அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் லிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும். அதிகமான ஏர்னிங் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு ஷார்ட் லிங்க் எடுத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிள் வந்து லிங்க் 99 லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு வந்து இவ்வளோ டிஆர்எக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் இதுக்கான காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் ஹை ஏர்னிங் கொடுப்பாங்க. ஸோ இதை ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இதில் ஒரு ஷார்ட் லிங்க் எடுத்து பண்ணி பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் லிங்க் எடுப்போம். அப்படின்னு இந்த மாதிரி பேஜ் வந்து வெரிஃபை கேட்பாங்க. ஹியூமன் வெரிஃபை கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த சைட்டில் வெரிஃபைன்னு வர்ற வரையும் அந்த சைட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த சைடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். சில இடத்துல ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ஷார்ட் லிங்க் ரொம்ப ஈஸியானது தான். பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த டைமிங் வர்ற வரையும் நம்ம இதில் வெயிட் பண்ணால் போதும். இந்த டைம் கம்ப்ளீட் ஆகிற வரையும் அந்த சைட்டில் இருக்கணும். இது கீழே பார்த்தீங்கன்னா இது பூரா ஆட்ஸ் தான். ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம மொபைலில் ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஹியூமன் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதும் ஒரு இமேஜ் கேப்ஸாக கேட்பாங்க. அதில் கம்மியான இமேஜ் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் வெரிஃபை கம்ப்ளீட்னு வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டெப்பு 1 வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த 2வது பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட் லிங்க் எடுக்க போகிறோம். டைமிங் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 6 ஸ்டெப்பு எடுக்கணும். இதில் 2வது ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு முடிச்சிருக்கோம். 2வது ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. அதை கிளிக் பண்ணோம்னா செகண்ட் ஸ்டெப் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 6 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணோம்னா ஷார்ட் லிங்க்கான இன்கம் கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஒர்க்கு. ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பு நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா 3 ஸ்டெப் வளரும். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம்.
இப்போ எல்லா ஷார்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கடைசியாக பாருங்கள் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம காயின்ஸ் ஆட் ஆகுதான்னு பார்ப்போம். இதற்கான காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சதோஷி கொடுத்துருக்காங்கன்னு. 14,48,000 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஷார்ட்லிங் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள இன்கம் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பிடிசி ஆடும் நமக்கு வந்து அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒருக்க. அதையும் பார்த்துட்டு நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். அன்லிமிட்டடாக வந்து நம்ம கேப்ஸாகவும் எடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக இந்த ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணவே நல்லது ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்க.